வணக்கம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான பிரச்சனைகள் என்ன அப்டின்னா, பணம் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்குள்ளார பிரச்சனைகள். இதுதான் நான் காமனா பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகாஷிக்ல. இதுல நெறைய பேர் கேட்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்டின்னா, நான் ஒரு லைஃப் டைம்ல தப்பு பண்ணிட்டேன், இல்ல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்டின்னா, இந்த லைஃப் டைம்ல உடனே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்டின்னு கேட்குறாங்க. அப்டி கிடையாது. நெறைய லைஃப் டைம்ஸ்ல நம்ம அந்த ஒரே பேட்டர்னே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். லைக் இப்போ பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நிறைய லைஃப் டைமில் நம்ம பணத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருப்போம், மற்றவங்கள சீட் பண்ணியிருப்போம். ஸோ இது மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய இடத்துல நம்ம சரியில்லாத விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஸோ அதுக்காக அதை ரியலைஸ் பண்ணுறதுக்காக, அதை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக மேபி இந்த லைஃப் டைமில் நமக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னா, நிறைய லைஃப் டைம்ஸாகவே நமக்கு பணம் பற்றின ஒரு பயமும் பணம் பற்றின ஒரு லிமிட்டேஷன்ஸும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். லைக் வந்து பணம் இருந்தால் கெட்டது தான் நடக்கும், பணக்காரங்க வந்து நல்லவங்க கிடையாது, எதர் பணம் இருக்கும் இல்லை ஃபேமிலி லைஃப் இருக்கும், ரெண்டுமே இருக்காது. அந்த மாதிரி பணம் நான் வாங்கினேன்னா நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்க குறுக்கு வழி மட்டும்தான் சிறந்தது. ஸோ இது மாதிரி நிறைய லிமிட்டேஷன்ஸை நான் நிறைய பல லைஃப் டைம்ஸாக லேர்ன் பண்ணிட்டு வந்திருந்தேன். அப்படின்னாலுமே எனக்கு இந்த பர்டிகுலர் லைஃப் டைமில் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்போ நான் என்னோட ஒரு லைஃப் டைமை ஹீல் பண்ணுறதுனால என்னோட இந்த பிரச்சனை சரியாகுமா அப்படின்னா, நம்ம அந்த எல்லா லைஃப் டைம்ஸையும் நம்ம வந்து ஹீல் பண்ணணும். நமக்கு வந்து தெரியும், நம்ம ஆகாஷிக் ஆக்சஸ் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு எந்த மேஜர் லைஃப் டைம்ஸ்லாம் அதிகமாக இந்த பிரச்சனையை வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றது தெரியும். அந்த லைஃப் டைம்ஸ் எல்லாம் நம்ம ஹீல் பண்ணுறப்போ இந்த பிரச்சனை ரிசால்வ் ஆகும். ஸோ ஆகாஷிக் அப்படின்றது இது வந்து ஒரு பெரிய ஓஷன் மாதிரி. அண்ட் ஆகாஷிக் ஒர்க் அப்படின்றது இது வந்து ரொம்ப டீப்பஸ்ட் ஒர்க். ஸோ இது வந்து ரொம்ப மேஜிக்கலான ஒர்க். அண்ட் ஸோ ஆகாஷிக் வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட ரீடிங் எடுக்கிறத விட நீங்களே கற்றுக்கிறப்போ அதோட மேஜிக்கை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, December 6th அன்றைக்கி நாங்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் ஒன்று பண்ணுறோம். இது எங்கள் கோர்ஸோட இன்ட்ரடக்டரி செஷன் மாதிரி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் ஐ ஷேர் த டீட்டெயில்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.